ஹலோ விவஸ், நம்ம விவசாய சேனலில் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் கொடியாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பண்ணையில் ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கொடியால் சம்மந்தமாக சேல்ஸ் ஃபுல்லாக விற்பனைகள் தான். நல்ல வரவேற்பு இருக்கிறது. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணையை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதனால் நம்ம தரமாக கொடுக்குறதால, குவாலிட்டியாக கொடுக்குறதால தான் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. குவாலிட்டி இல்லைன்னா நம்மளுக்கு மீண்டும் கஸ்டமர் வரமாட்டாங்க. அதனால் நம்ம தரமான குட்டிகள் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதில் எல்லா குட்டிகளும் உங்களுக்கு விற்பனை ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் 30 உருப்படிகள் வந்திருக்கு. பெட்டை குட்டிகளும் இருக்குது, கிடா குட்டிகளும் இருக்குது, இல்லை மாப்பிள்ளை கிடாவும் இருக்குது நம்மள்கிட்ட. அதுமாரி தலையீத்து சென்னை குட்டிகளும் வந்திருக்கு. அவங்களுக்கு வீட்டுக்கு வளர்க்கக்கூடியவர்கள், இல்லை பண்ணைகளுக்கு ஏற்கனவே குட்டிகள் வச்சுருப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் குட்டிகள் சேர்த்துப்போம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குட்டிகள் வாங்கி வளர்க்குறதுக்கு நல்ல தரமாக இருக்கும். குட்டிகள் எல்லாமே இந்த ட்ரிப்பு நல்லா தெளிவான குட்டிகளாக வந்திருக்கு. சரிங்களா? வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன குட்டிகள் இருக்குன்னா, தலையீத்து சென்னை குட்டிகள் ஒரு 4 குட்டிகள் இருக்குது. 11 மாத மாப்பிள்ளை கிடா ஒரு 2 குட்டிகள் இருக்குது. 7.5 மாத கிடா குட்டி ஒன்று இருக்குது. 4 மாத கிடா குட்டி ஒன்று இருக்குது. பெட்டை குட்டிகள் மீதி பெட்டை குட்டிகள் இருக்குது. மொத்தம் ஒரு 29-30 குட்டிகள் இருக்குது இப்போதைக்கு. சீக்கிரமாக கொஞ்சம் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்கும்போது நம்மள்ட்ட குட்டி முடிஞ்சிடுது. நமக்கு அதிகமாக 2-3 சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதால சீக்கிரமாக நம்மளுக்கு குட்டிகள் முடிஞ்சிடுது. இதான் நீங்கள் பார்க்குறது தான் இப்போ மாப்பிள்ளை கிடாது. அப்படியே தெளிவாக இருக்குது பாருங்கள். சூட்டிகளாக ஓடுது பாருங்கள். அவங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 10 ஆடு இருக்குது, வெட்டை குட்டி இருக்குது, ஒரு கிடா இல்லை, மாப்பிள்ளை கிடா இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்க்குறதுக்கு நல்லா பிரயோஜனமாக இருக்கும். அதே நேரத்தில் வீடியோவில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் குயிக்காக பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை வர்றோம் இதுமாரி பாருங்கள், இந்த குட்டிகள் எடுத்து வைங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம், நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பார்த்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உடனே வந்துடணும். நீங்கள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கழிச்சுலாம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு குட்டி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அப்படி சரிங்களா? நம்ம ஒரே வந்துகிட்ருக்கோம், இந்த குட்டிகள் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் வர்றோம், 2 நாள் கழிச்சு வரோம், 3 நாள் கழிச்சு வரோம், அப்படி ஹோல்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு கஸ்டமர் நிறைய வந்துட்டுருக்கிறதால நம்ம டக்குன்னு முடிஞ்சிடும். நம்மளுக்கு குட்டிகள் நம்ம எடுத்து அவ்வளோ நாள் வைக்க முடியாது. ஒரு வந்துட்டுருக்கிற டயத்தை சொன்னிங்கன்னா நம்ம எடுத்து வைக்கலாம். நம்ம நாள் கணக்கில் எடுத்து வைக்க முடியாது. நம்ம குட்டிகள் கம்மியாக தான் வருது. குட்டிகள் நம்ம பார்த்து தரமாக தான் எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணைக்கு எப்படி வளர்ப்போமோ அதேமாரி தான் நம்ம வாங்குகிறோம். அதனால் கொஞ்சம் தரமான குட்டிகள் தேடி தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் கம்மியாக இருக்குது குட்டிகள். இல்லைன்னா கண்ணம்னான்னு வாங்கினோம்னா நிறையா குட்டிகள் வாங்கி சேல் பண்ணலாம். ஆனால் குவாலிட்டி இருக்காது. நம்ம திரும்பி கஸ்டமர் வரமாட்டாங்க. அதனாலேயே நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டியாக கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கம்மியாக செஞ்சிட்ருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நம்மளுக்கு குட்டிகள்லாம். அதனால் பாருங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பண்ணைகளுக்கும் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பண்ணை எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். கீழே கொடுக்கக்கூடிய நம்பர்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களோட சந்தேகத்தை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. நம்ம பண்ணை எங்கே திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்து பண்ணையில் போய் நேரடியாக விசிட் பண்ணி நீங்கள் குட்டிகளை தரமான குட்டிகளை எடுத்துகிட்டு போடலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து போகிறாங்க. சில பேர் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், திரும்பி நம்மளுக்கு அதே தான் சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் அட்ரஸ் கேட்டு போங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன்.